ஏட்டு சுரைக்காய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்ற ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது 1970ஆம் வருடத்தில் நடந்த கதை. கிழக்கு வானம் லேசாக வெளுக்க துவங்கியது. அப்போது காக்கை, குருவி, கழுகுகள் தங்கள் இரையை தேடி பறக்க ஆரம்பித்தது. மனிதர்களும் அவரவர்கள் வேலைக்கு செல்லத் துவங்கினர். பள்ளி மாநகர் கிராமத்து பேருந்து நிறுத்தம் அருகில் ஒரு விவசாயி தன் மாட்டு வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தி அதன் பிறகு கீழே இறங்கி மாட்டை தெரித்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அந்த மாட்டை கட்டிவிட்டு மாட்டுக்கு எடுத்து வந்திருந்த வைக்கோலில் கொஞ்சம் அந்த வைக்கோலை வாரி எடுத்து கொண்டு போய் மாட்டுக்கு அருகில் போட்டுவிட்டு வந்தான். அதன் பிறகு அங்கே வந்தவர்களில் சிலர், வண்டி ஏன் இங்கே நிற்கிறது? மாட்டு வண்டியில் அப்படி என்ன இருக்கிறது என்று ஆவலாய் எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது வேணுகோபால் தூக்கம் கலைந்து எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அந்த மாட்டு வண்டி அருகே வந்து பார்த்தான். அப்படி அந்த மாட்டு வண்டியில் என்ன இருக்கிறது என அவனும் எட்டி பார்த்தான். அந்த மாட்டு வண்டியில் வெள்ளரி பழம் கும்முன்னு வாசனை வீசி கொண்டிருந்தது. வண்டிக்காரரும் அவனை பார்த்தார். அப்போது வண்டிக்காரர் அவனை பார்க்க, சரி, வண்டிக்காரரிடம் ஒரு பேச்சு கொடுப்போம் என்று வேணு வண்டிக்காரரை பார்த்து, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டான். அதற்கு வண்டிக்காரர் வேணுவை பார்த்து மலை அடிவாரத்தில் இருந்து தான் வருவதாக கூறினார். அதன் பிறகு வேணு வண்டிக்காரரை பார்த்து, சரி, ரூபாய்க்கு எத்தனை பழம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டான். அதற்கு வண்டிக்காரர் வேணுகோபாலை பார்த்து ரூபாய்க்கு 3 என்று கூறினார். வண்டிக்காரன் அப்படி சொன்னதும் வேணுகோபால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று அந்த பழங்களையே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன், சரி, மொத்தமாக கொடுக்கறதுனா எவ்வளோக்கு கொடுப்பீங்க அப்படின்னு வேணு வண்டிக்காரரை பார்த்து கேட்டான். அதற்கு வண்டிக்காரர், மொத்தமாக கொடுக்கறதுனா 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம் என்று வண்டிக்காரர் சொன்னார். எப்படியும் இதில் 100 பழத்துக்கு மேலே இருக்கும் என்று வண்டிக்காரர் வேணுகோபாலை பார்த்து சொன்னார். அப்போது வேணுகோபால் வண்டிக்காரரை பார்த்து, சரி, அப்புறம் பார்க்கலாம் என்று கூறி வேணு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அப்போது வண்டிக்காரர் வேணுவை கூப்பிட்டு, ஐயா, வேணும்னா 2 ரூபா கம்மியாக கூட கொடுங்க அப்படின்னு வண்டிக்காரர் வேணுவை பார்த்து கூறினார். ஆனால் வேணு அந்த இடத்தை விட்டு அப்படியே நகர ஆரம்பித்தான். அவன் தன் பாக்கெட்டை தொட்டு பார்த்தான். அப்போது டீ குடிக்க வச்சிருந்த காலனா மட்டுமே அவன் பாக்கெட்டில் இருந்தது. அந்த காலனா பணமும் அவன் பாக்கெட்டில் எப்படி வந்தது என்றால், முன்தினம் ராத்திரி 2ஆம் ஆட்டம் படம் பார்த்துவிட்டு ஒருத்தன் தன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய சைக்கிள் பஞ்சர் ஆன காரணத்தினால் அவன் அப்போது வீட்டின் வெளியில் கயிற்றுக்கட்டில் படுத்து கொண்டிருந்த வேணுவை எழுப்பி பஞ்சர் ஒட்ட சொல்லி கொடுத்த அந்த 4 பணம்தான் இப்போது வேணுகோபாலின் பாக்கெட்டில் இருந்தது. மற்றபடி வேற எந்த காசும் அவன் பாக்கெட்டில் இல்லை. தன் நிலைமையை நினைச்சுக்கிட்டே வேணு எதிரே இருந்த டீக்கடை உள்ளே நுழைந்தான். அப்போது அங்கே பெஞ்சில் பாஸ்கரனும் சின்னசாமியும் உட்கார்ந்திருந்தனர். அப்போது அங்கு இருந்த பாஸ்கரன் வேணுவை பார்த்து, என்னப்பா, வண்டியில் என்ன இருக்கு என்று வேணுவை கேட்டான். அதற்கு வேணு பாஸ்கரனை பார்த்து, வெள்ளரி பழம் இருக்குண்ணே என்றான். அப்போது பாஸ்கரன் சின்னசாமியை பார்த்து, ஏன்பா தம்பி, நம்ம கடையில் இந்த வெள்ளரியை வாங்கி வச்சா விற்குமா என்று கேட்டான். அதற்கு சின்னசாமி பாஸ்கரனை பார்த்து, விற்கும்னே, ஆனால் ஒரே நாளில் வித்துடணும், இல்லைனா அழுகி நாத்தம் எடுத்துடும் என்று சின்னசாமி சொன்னான். சரி, வா, விலை என்னன்னு கேட்கலாம் என்று பாஸ்கரன் சின்னசாமியை அழைத்து கொண்டு அங்கிருந்த அந்த வண்டிக்காரர்கிட்டே வந்தார்கள். இருவரும் வண்டிக்காரரை பார்த்து, என்னப்பா விலை சொல்ற என்று கேட்டார்கள். அதற்கு வண்டிக்காரர் அவர்களை பார்த்து, 30 ரூபா சாமி என்றான்.
அதற்கு வண்டிக்காரனை பார்த்து, என்னப்பா இவ்வளோ வேலை சொல்ற, 10 ரூபாய்க்கு தருவியா அப்படின்னு கேட்டார்கள். அதற்கு வண்டிக்காரனுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வண்டிக்காரன் அவர்களை பார்த்துவிட்டு, ஐயா, மலை அடிவாரத்திலிருந்து வரேன் ஐயா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்று சொன்னான். 10 ரூபாய்க்கு மேலே கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருவரும் கிளம்ப தயாரானார்கள். அப்போது வண்டிக்காரன் அவர்களை பார்த்து, ஐயா, 25 ரூபாய் கொடுங்க என்று சொன்னார். அதற்கு அவர்கள், 10 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா, கொஞ்ச நேரத்தில் இது அழுக ஆரம்பிச்சிரும், நைட் ஆனால் அவ்வளோதான், ஃபுல்லாகவே போயிடும், அதனால் எங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருவரும் கிளம்ப ஆரம்பித்தார்கள். அப்போது வண்டிக்காரன் சோகமாக அவர்களை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்போது பாஸ்கரன் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான் சின்னசாமி. பாஸ்கரன் சின்னசாமியை பார்த்து, ஏன்பா தம்பி, ஒரு 15 ரூபாய்க்கு கேட்கலாம்ல பழத்தை என்று சொன்னான். அதற்கு சின்னசாமி, அண்ணன் உடனே போய் கேட்டால் தரமாட்டான் அண்ணன், அதனால் நாம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப கேட்கலாண்ண என்று சின்னசாமி சொன்னான். அதற்கு பாஸ்கரன், வேற யாருன்னா வாங்கிட போகிறாங்கடா தம்பி என்று கூறினான். அதற்கு சின்னசாமி, இல்லைண்ண, வேற யார் வாங்க போறா என்று சொன்னான். அதற்கு பாஸ்கரன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லைப்பா, வேணு ஏற்கனவே காலையில் அந்த வண்டிக்காரனை பார்த்து விலை கேட்டுக்கிட்டு இருந்தான், அதனால் அவன் கூட வாங்கலாம் அப்படின்னு பாஸ்கரன் சொன்னான். அதற்கு சின்னசாமி, அண்ணன், அந்த பிச்சைக்காரங்கிட்ட 5 ரூபாய் காசு கூட மொத்தமாக இருக்காதுண்ணே, அவனை அது வாங்குறதாது என்று கேலியாக சொன்னான் சின்னசாமி. அப்போது பாஸ்கரன், சரி தம்பி, பழத்தை எப்படியும் ரூபாய்க்கு 2 விற்கலாம்ல அப்படின்னு கேட்டான். அதற்கு சின்னசாமி, விற்கலான்ன, நல்ல பழம்தான், பெருசு பெருசாக தான் இருக்கு. அப்போ பாஸ்கரன், சரி இரு தம்பி, நான் போய் 15 ரூபாய்க்கு விலையை கேட்டுட்டு வரேன் என்று கூறினான். அதற்கு சின்னசாமி பாஸ்கரனை பார்த்து முறைத்தான். முறைத்துவிட்டு, என்னென்ன காசு கையில் வச்சிருக்க மாதிரி பேசுகிற, எப்படியும் வீட்டுக்கு போய் தானே காசை எடுத்துகிட்டு வர போகிற, சரி வா நாம் வீட்டுக்கு போகலாம் முதல்ல என்று பேசிக்கிட்டே பாஸ்கரனை இழுத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வீட்டுக்கு வந்தனர். பாஸ்கரன் வீட்டுக்கு எதிர் வீடு தான் சின்னசாமி வீடு இருந்தது. அண்ணே, அன்னிக்கிட்ட பேசிட்டு கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சின்னசாமி தன் வீட்டை நோக்கி வேக வேகமாய் போய் நுழைந்தான். தன் வீட்டுக்குள்ளே நுழைந்து அவன் கதவை சாத்திக்கிட்டான். சின்னசாமியின் இந்த செயல் பாஸ்கரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அங்கேயே விலை பேசலான்னு சின்னசாமி கிட்ட சொன்னா, இவன் கிடுகிடுன்னு வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்துட்டானே, இங்கே வந்ததும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டானே, சே, என்ன மனுஷன் இவன் அப்படின்னு சொல்லி இவர் சின்னசாமியை நினச்சி அப்படியே சலிச்சுக்கிட்டே இவர் தன் வீட்டுக்குள்ளே நுழைந்து, லட்சுமி, லட்சுமி என தன் மனைவியை கூப்பிட்டார். என்னங்க, என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே சமையக்கட்டில் இருந்து எட்டி பார்த்தால் பாஸ்கரனின் மனைவி லட்சுமி. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே சமையல் கட்டுக்குள் நுழைந்தார் பாஸ்கரன். அப்போது லட்சுமி பாத்திரம் கழுவி கொண்டு இருந்தாள். தன் கணவனை பார்த்து, என்ன விஷயம் என்றாள். அதற்கு பாஸ்கரன், பஸ் ஸ்டாண்டில் ஒரு மாட்டு வண்டி, அங்கே மாட்டு வண்டி நிறைய வெள்ளரி பழம் வந்திருக்கு அப்படின்னு பாஸ்கரன் சொன்னார். அதுக்கு லட்சுமி, அப்படியா, நல்லதாக 4 பழம் வாங்கி வந்திருக்கலாம்ல, உங்கள் தங்கச்சியை பார்க்க நாளைக்கு போகிறேன், போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு லட்சுமி சொன்னார். அதற்கு பாஸ்கரன், நான் எல்லா பழத்தையும் வாங்கி விற்கலான்னு இருக்கேன் லட்சுமி அப்படின்னு பாஸ்கரன் சொன்னான். அதற்கு லட்சுமி, அப்படியா, என்ன விலையா அப்படின்னு லட்சுமி கேட்க, அந்த மாட்டு வண்டியில் 100 பழத்துக்கு மேலே இருக்கும் லட்சுமி, 25 ரூபாய் சொல்கிறான், இன்னும் கம்மியாக கேட்டால் கூட தருவான் என்றார் பாஸ்கரன். அதற்கு லட்சுமி, என்னங்க சொல்கிறீங்க, அன்னைக்கு
காய்கறி கடையில் விற்கிறானே சின்னதா ஒரு பழம், அந்த பழமே அவன் 1 ரூபா சொன்னாங்க. அதுவும் சின்ன பழமாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஆள் இல்லைன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் என்றாள் லட்சுமி. இது ஒரு பழம் 25 பைசா கூட ஆகாது லட்சுமி, பாதி விற்றா கூட லாபம் பார்த்துடலாம் என்றார் பாஸ்கரன். அப்போ முதல்ல போய் பழத்தை வாங்குற வேலையை பாருங்க என்ற லட்சுமியிடம் ஒரு 20 ரூபாய் கொடு லட்சுமி என்று பாஸ்கரன் கேட்டார். அப்போது லட்சுமி தான் விளக்கிக்கிட்டு இருந்த பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு கையை கழுவி கொண்டு தன் முந்தானையில் அந்த கையை தொடச்சிக்கிட்டே பெட்ரூம்க்கு உள்ளே போய் பீரோவை திறந்து பீரோவில் இருந்து 25 ரூபாயை எடுத்து பாஸ்கரனிடம் அவள் நீட்டினாள். 25 ரூபாயே தரேன், உங்கள் சாமர்த்தியம், எவ்வளோவுக்கு வேணாலும் விலை பேசிக்கோங்க என்று தன் கணவனை பார்த்து லட்சுமி கூறினாள். கூறிவிட்டு பணத்தை கொடுத்தாள் லட்சுமி. பணத்தோடு வீட்டை விட்டு வெளியே பாஸ்கரன் நடந்து வந்தார். வெளியே வந்து சின்னசாமி வீட்டு வாசலில் போய் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு சின்னசாமி சின்னசாமி அப்படின்னு பாஸ்கரன் கூப்பிட ஆரம்பித்தார். சின்னசாமி என பாஸ்கரன் கூப்பிட அந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து வெளியே வந்தால் சின்னசாமியின் மனைவி. வெளியே வந்து பாஸ்கரனை பார்த்து, அவர் கொல்லைக்கு போயிட்டார் மாமா என்று சின்னசாமியின் மனைவி சொல்லிட்டு பாஸ்கரனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் உள்ளே போயிட்டாள் சின்னசாமியின் மனைவி. அப்போது பாஸ்கரன் தன் மனசுக்குள்ள, அட பாவி, கொல்லைக்கு போகிறதுக்கு தான் என்னை வேகமாக கூட்டிகிட்டு வந்தியா, விலை பேச கூட விடாமல் என்னை கூட்டியாந்தியடா என்று பாஸ்கரன் புலம்பிக்கிட்டே வேகமாய் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பாஸ்கரன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போது மாட்டு வண்டி அதே இடத்தில் நிற்பதை பார்த்ததும் தான் பாஸ்கரனின் மனதில் நிம்மதி வந்தது. அவர் உடனே கிடுகிடுன்னு மாட்டு வண்டியை நோக்கி போக போக வண்டியில் அப்போதுதான் பார்த்தார், மாட்டு வண்டியில் பாதி வெள்ளரி பழம் இல்லாதது போல அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. அவர் உடனே தன் கையால் தன்னுடைய கண்ணை துடைச்சிக்கிட்டு மாட்டு வண்டியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்போது இன்னும் கொஞ்சம் வேகமாய் நடந்து போக அப்போது மாட்டு வண்டியின் மேலே வேணு நின்றுக்கிட்டு மாட்டு வண்டி மேலே இருந்து அவன் வெள்ளரி பழத்தை எடுத்து தன் மனைவியிடம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததும் இவருக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. வேணுகோபாலின் மனைவி தன் வீட்டு வாசலில் போட்டிருந்த சாக்குப்பை மேலே பழத்தை அடுக்கிக்கிட்டு இருந்தாள். அப்போது ஒரு பையன் சைக்கிளில் வந்து அவகிட்ட காசு கொடுக்க அவளும் 2 பழத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தாள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாஸ்கரனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவர் மனசுல அவரை நொந்துக்கிட்டு இருந்தாரு. பாஸ்கரன் நேராக டீ கடைக்கு போனான். டீ கடையில் வேற யாரும் இல்லை. டீ கடைக்காரர் பாஸ்கரனை பார்த்துவிட்டு, என்ன அண்ணன், நீங்கள் பழம் வாங்குவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வாங்காமல் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு டீ கடைக்காரன் பாஸ்கரனை பார்த்து சொன்னான். அப்போது பாஸ்கரன் டீ கடைக்காரனை பார்த்து, இவனுக்கு ஏதுடா இவ்வளோ பணம், எப்படி வேணு எல்லா பழத்தையும் வாங்கினா அப்படின்னு பாஸ்கரன் கேட்டார். அதற்கு டீ கடைக்காரர், ரங்கநாதான் வேணுவுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்லி முடித்தார். எப்படி வாங்கினாங்க, பழம் எவ்வளோக்குன்னு வாங்கினாங்க அப்படின்னு பாஸ்கரன் டீ கடைக்காரரை பார்த்து கேட்டார். அதற்கு பழம் வண்டியோட 30 ரூபாய்ன்னு மொத்தமாக கொடுத்துட்டாருண்ணே அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்லி முடித்தார். அது மட்டும் இல்லைண்ணே, காலையில் சாப்பாட்டுக்கு எதுனா வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக 5 ரூபாய் வேற கொடுத்தாண்ணே அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்லி முடித்தார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாஸ்கரனுக்கு மனசில் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா சொல்கிற, வண்டிக்காரனே 25 ரூபாய் தானடா என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பாஸ்கரன் டீ கடைக்காரங்கிட்ட கேட்டார். அதுக்கு டீ கடைக்காரன், விவசாயிக்கு விலை தெரியலையாண்ண, அதனால தான் கம்மியாக விலை சொல்லியிருக்கான்,
அதனால் வேணு அவன் சொல்கிறதே கம்மியான விலை தான், அதனால் அதையும் குறைச்சி கேட்கக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேணு 30 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டானே, கூட சாப்பாட்டுக்கு 5 ரூபாயும் சேர்த்து கொடுத்துட்டானே, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேணு இவ்வளோத்தையும் செஞ்சானே அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்லி முடித்தார். நான் இந்த விலையை விட அதிகமாக விற்று தரேன்னு வேணு சொல்லிக்கிட்டு இருந்தானே என டீ கடைக்காரர் சொல்ல சொல்ல வேணுவின் நல்ல மனமும் நேரம் நல்லா இருந்தால் உதவ யார் வேணாலும் வருவாங்க என்பதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீ குடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்தான் பாஸ்கரன். அப்போது வண்டியில் இருந்த வெள்ளரி பழம் முழுவதையும் இறக்கிவிட்டு வண்டிக்காரர்கிட்ட வேணு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்ல சொல்ல வண்டிக்காரரும் அவருடைய தலையை ஆட்டிவிட்டு வண்டியை கிளப்பிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தார். அப்போது வேணு அப்படியே நேராக டீ கடைக்கு வந்தான். வந்து பாஸ்கரனை பார்த்து, மொத்தம் 133 பழம் இருந்துச்சுன்னு நீங்கள் வாங்குவீங்கன்னு நினச்சேன் என்று வேணு சொன்னான். அதற்கு பாஸ்கரன் வேணுவை பார்த்து, இப்போ என்னடா ஆயிப்போச்சு, நீ தானே வாங்கியிருக்க, வேற யாரும் வாங்கலல்ல, அதனால சந்தோஷந்தாண்டா, நீ பஸ் ஸ்டாண்டில் வேற இருக்க, அதனால பழம் இன்னும் சீக்கிரம் வித்துடுண்டா என்று பாஸ்கரன் சொல்லி முடித்தான். சரி, இன்னும் பழம் இருக்காடா என்று பாஸ்கரன் கேட்டார். அதற்கு வேணு பாஸ்கரனை பார்த்து, இல்லைண்ணே இப்போ வராதான், இன்னும் 1 வாரம் ஆகுமா வெள்ளரி பழம் திரும்ப வர்றதுக்கு என்று வண்டிக்காரர் என்கிட்ட சொன்னார்ண்ணே அப்படின்னு வேணு சொல்லி முடித்தான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாஸ்கரன், சரிடா, அப்போ பணம் எதுனா தேவைப்பட்டா இனிமே என்கிட்டயே கேளு என்று பாஸ்கரன் சொல்ல, சரிண்ணே என்றான் வேணுவும். அப்போது பாஸ்கரன் தன்னுடைய மனசுக்குள்ள சின்னசாமியால் தான் தனக்கு வரவேண்டிய லாபம் பறிபோனது என்று அதை பற்றி எண்ணிக்கொண்டே நொந்து போனார் பாஸ்கரன். அதன் பிறகு 2 ரூபாய் பணம் கொடுத்து 4 வெள்ளரி பழத்தை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் பாஸ்கரன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். மேலும் இதுபோல் கதையை கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் இந்த கதையோடைய தொடர்ச்சியை காணலாம் வாங்க. நன்றி.